வணக்கம் நண்பர்களே. எழுத்தாளர், முன்னாள் செய்தி வாசிப்பாளர் தன்னுடைய சுயசரிதை புத்தகத்தை வெளியிடுவதற்காக பல பிரசுரங்களை நாடியிருக்கிறார். அவருக்கு எந்த பிரசுரமும் தயாராக இல்லை. காரணம், அவர் யாரை குறித்து எழுதினார் என்பதில்தான் விஷயம் அடங்கியிருக்கிறது. நானும் அவரும், இதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. ஏன் அவர் சுயசரிதையில் ஒரு அத்தியாயத்தை மட்டும் எழுத வந்தவர் ஒரு புத்தகமாகவே அதை ஒரு அத்தியாயம் புத்தகமாகிறது? ஏன் ஒரு அத்தியாயத்தை ஏன் புத்தகமாக அவர் வடிவமைத்திருக்கிறார் என்றால், அந்த புத்தகத்திற்கே தடை விதிக்கும் அளவிற்கு இவர் யாரை குறித்து ஒரு அத்தியாயத்தில் எழுதினாரோ அந்த அரசியல் தலைவர் மிக முன்னேற்பாடாக எல்லா பிரசுரங்களிலும் இந்த புத்தகம் வெளிவரக்கூடாது என்பதில் மிக மும்முரமாக இருந்தார். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சிக்கு சில வியாபார நிறுவனங்கள், அதுவும் பிரசுரங்கள், புத்தக பிரசுரம் செய்பவர்களுக்கு பெரிய லாபங்கள் எல்லாம் கிடைக்காத ஒரு காலம். புத்தக வாசிப்பு என்பதே ஒரு குறைவான எண்ணிக்கையில் போய்விட்ட காலம் இது. ஏதோ வெளியிடுகிற கொஞ்சம் கொஞ்சம் புத்தகங்களையும் சர்ச்சைக்குரிய புத்தகங்களாக மாற்றி ஏன் நாம் விரோதம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் அரசியல் கட்சிகளோடு என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் மிக சாமர்த்தியமாக அந்த எழுத்தாளரிடம், அந்த முன்னாள் செய்தி வாசிப்பாளரிடம் தாங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட முடியாது என்று மறுத்துவிட்டார். அந்த தருணத்தில் தான் அந்த எழுத்தாளர், அந்த முன்னாள் செய்தி வாசிப்பாளர் ஒரு உறுதி மொழி எடுத்தார். அது இறுதி வடிவமாகவும் இருந்தது. அந்த பெண்மணிக்கு அடிப்படையிலேயே போர்க்குணம் வாய்ந்தவர். ஒரே ஒரு அத்தியாயத்தில் நான் குறிப்பிட்ட ஒரு அரசியல் தலைவர் எதிர்க்கிறார் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த அரசியல் கட்சிக்கு பயந்து நீங்கள் என் புத்தகத்தை வெளியிடவில்லை, இப்போது நான் சொல்கிறேன், ஒரு அத்தியாயத்தையே ஒரு புத்தகமாக மாற்றுகிறேன் என்று இரவு பகலாக அமர்ந்து அந்த புத்தகத்தை எழுதுகிறார். எழுதி முடித்து விட்டார். இப்போது அவர் தொடர்பு கொண்டது நம்முடைய tamilagam.com என்ற இணையதள முகவரியில் தொடர்பு கொண்டார். உங்கள் இணையதளத்தில், பத்திரிகையில் நீங்கள் வெளியிடுகிறீர்களா என்று. நான் சொன்னேன், என்னுடைய இணையதளம் அதிக பிரபலம் இல்லை. அதிக பிரபலம் என்ன, பிரபலமே இல்லை. என்னில் எப்படி நீங்கள் உங்கள் கட்டுரை வருவதை விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். தைரியமாக சொன்னார், உங்கள் தைரியம்தான் பிரபலம். எடிட்டராக நீங்கள் பேசி வருவதை பூராம் கவனித்து வருகிறேன். உங்களை அங்கீகரிக்கிறேன். என் புத்தகம் வெளிவர வேண்டும். ஒன்று புத்தகமாக அல்லது தொடராக வேண்டும். அதுக்கப்புறம் கடைசியில் கூட புத்தகமாக வச்சுக்கேன். சம்மதித்தேன். என் வாசகர்கள் மீதுள்ள நம்பிக்கையால் ஒரு அரசியல் தலைமையை எதிர்த்தே அந்த தொடர் தொடங்குகிறது. எப்போது தொடங்குகிறது? அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வாரத்திற்குள் அந்த தேதி இருக்கும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.